எனக்கு என்னமோ கிறிஸ் விஷயத்துல ஏதோ ரகசியம் இருக்குன்னு தான் தோணுது. ரகசியமா? ஆமா மீனா, கிறிஸ் கதையே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே தெரிய வந்துச்சு. கிறிஷோட விஷயத்துல என்னங்க ரகசியம் இருக்க போகுது? அவன்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் சம்பந்தப்பட்ட யார்கிட்டயோ ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அது நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த துபாயில இருக்கிற பொண்ணு பாக்குற வேலை தான் நான் நினைக்கிறேன். யாரு? கிறிஷோட அம்மாவா? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் மீனா. எங்க நம்ம எங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? கிறிஷோட பாட்டியே நம்மள தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல மீனா, அந்த அம்மா திடீர்னு மாறினதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கிறிஷும் பாவம் எப்பவும் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறான். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. அது யாருன்றதா நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்கதான் வெளியூர் எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பாட்டி ஊரோட பக்கத்து ஊர் தானே கிறிஸ் பாட்டியோட தங்கச்சி ஊர் இருக்குது. அங்க போய் விசாரிச்சா தெரிய போகுது. நான் பாட்டியோட சொல்லி கேட்க சொல்றேன். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, மனோஜ் வெச்சி பாய் முடக்கேண்டி தரங்கட்டவளே. கல்யாணம் பண்ணி புள்ளைய பெத்துட்டு அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஏன் புள்ளைய கல்யாணம் பண்ணிருக்க? நீ எல்லாம் ஒரு பொண்ணு அடி. ஆண்டி ப்ளீஸ், நான் சொல்றது மலேசியா மண்ணாங்கட்டின்னு வாய் நிறைய பொய் சொல்லிருக்க. மான கெட்டவளே, ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாது. ஆண்டி ஆண்டி. ரோகிணி என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல மனோஜ், ஏதோ கெட்ட கனவு. என்ன கனவு? நம்ம பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை வருதா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல மனோஜ். மனோஜ் என்னை எப்பவும் வெறுத்துற மாட்டல்ல, நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல. என்ன ரோகிணி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை விட்டு நான் எங்க போறேன்? என்ன ரோகிணி நீ இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நானும் என் உயிரையும் உன் மேல வச்சிருக்கேன். நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நீ ஏதோ கனவுல பார்த்து பயந்துருக்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல,